ஸ்ரீ குருப்பியோ நமஹ. காலம் நேரம் இரண்டாவது பதிவு. எந்த ஒரு காரியத்தையும் அதன் காலத்தில் நம்ம பண்ணினா பூர்ண பலன் நமக்கு கிடைக்கும். அந்த காலத்தில் எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறதுக்கு காலத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சுலபமான வழியை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். போன பதிவில் எப்படிலேருந்து காலம் ஆரம்பித்து அன்ற நாள் வரைக்கும் எத்தனை விதமாக அதை பிரித்து பண்ணணுங்கிறத பார்த்தோம். அதில் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இந்த ராகு காலம் யமகண்டம். இந்த ராகு காலம் யமகண்டங்களில் பொதுவாக ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதோ ஏதானும் முக்கியமான நிகழ்வை அந்த சமயத்தில் பண்ணுறதோ தொன்று தொட்டு நம்ம விலக்கிண்டு வரும். அந்த நேரத்தில் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனால் நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தை வச்சுண்டு 7:30 9:10 6:7 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டு அந்த டயத்தை தவிர்த்துட்டு நம்ம இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். அது சரியா அந்த ராகு காலம் அந்த சமயத்தில் இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகலை 8ஆ பிரிக்கிறதுக்காக ஒரு வழி சொல்லியிருந்தோம். அந்த பகலை 8ஆ பிரித்து சுமார் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 12 மணி நேரம் கணக்கு எடுத்துட்டா பகல் 12 மணி நேரமாக இருந்தால் 8ஆ பிரித்தா 1.5 மணி நேரம் வரும். அந்த 1.5 மணி நேரத்தை இப்போ ராகு காலம்னு எடுத்துட்டா திங்கக்கிழமை 7:30 அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கணக்கு வரும். 12 மணி நேரமாக 8ஆ பிரித்தா திங்கக்கிழமை 1:09 செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை 9:10 இப்படி கணக்கு வரும். ஆனால் இந்த 7:09 தான் வருமா எப்படி வரும் அப்படிங்கிறது இந்த எல்லா கணக்குமே காலம் அப்படிங்கிறது உதயாதி அப்படிங்கிறது தான் கணக்கு. உதயாதி அப்படின்னு சொல்கிறது சூரிய உதயம், சன்ரைஸ் பேஸ் பண்ணி தான் அத்தனை கால்குலேஷனும் நம்மளுடைய ஜோதிஷ ரீதியாக பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது வருஷத்தில் ஒரு சில நாள் 12 மணி நேரம் பகல் வரும், 12 மணி நேரம் இரவு வரும். அந்த நாளில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் ராகு காலம் 1.5 மணி நேரம் யமகண்டம் வரும். பகல் விரிவடையும் போது இந்த 1.5 மணி நேரங்கிறது கூடுதலாகவும் பகல் சுருங்கி இரவு விரிவடையும் போது இந்த 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் 25 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் குறையறதுக்கான காலம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த 12 மணி நேரம் 6 மணிக்கு சூரியன் உதிச்சு 6 மணிக்கு அஸ்தமனம் ஆனாதான் இந்த 6:7 7:09 கணக்கு பண்ண முடியும். அது வருஷத்தில் ஒரு நாள் இல்லது 2 நாள் வரும். செப்டம்பர் மாதம் சுமார் 21 தேதி 22 தேதிக்கு 6 மணி 1 நிமிஷம் 6 மணி 2 நிமிஷத்துக்கு சூரியோதயம் ஆகி சாயங்காலம் 6 மணி 1 நிமிஷம் 6 மணி 2 நிமிஷத்துக்கு அஸ்தமனம் ஆகும். அந்த ஒரு சில நாளில் மட்டும்தான் இந்த 6:7 7:09 கணக்கு பண்ண முடியும். இப்போ உதாரணமாக ராகு காலத்தை எடுத்துப்போம். வரக்கூடிய மார்ச் 23ஆம் தேதி பகல் 12 மணி நேரம் இரவு 12 மணி நேரம் வருகிறது. ஆனால் அது 6 மணிலேருந்து 6 மணியானா இல்லை. காலையில் 6 மணி 16 நிமிஷத்துக்கு உதயமும் மாலை 6 மணி 16 நிமிஷத்துக்கு அஸ்தமனமும் ஏற்படுகிறது. ஆனால் 12 மணி நேரம் பகல் இருக்கு. அந்த நாளில் 1.5 மணி நேரமாக நம்ம சுலபமாக கணக்கு பண்ண முடியும். ஆனால் அந்த பகலை 12 மணி நேரத்தை 8ஆ பிரித்து திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அப்போது ராகு காலம் எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு ஆரம்பமா அப்படின்னா 7:30 மணிக்கு ஆரம்பிக்காது. சூரிய உதயமே 6:16க்கு தான் ஆரம்பிக்கிறதுனால முதல் 1.5 மணி நேரம் கணக்கில் வராது. அடுத்த 1.5 மணி நேரம், முதல் 1.5 மணி நேரங்கிறது 6:16லேருந்து 1.5 மணி நேரம் போடணும். அப்போது 6:16லேருந்து 7:16 வரைக்கும் 1 மணி நேரம், அதுக்கப்புறம் இன்னொரு அரை மணி நேரம் போட்டால் 7:46. 7:30 மணிக்கு பதிலாக 7:46க்கு தான் ராகு காலம் ஆரம்பித்து 8:46 9:16 9:16 வரைக்கும் ராகு காலம். பொதுவாக நம்ம 7:09ன்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லை.
இந்த மாதிரி அன்றைய தினத்தை 8ஆ வகுத்து சூரிய உதயத்திலேருந்து அன்னைக்கு எத்தனாவது பாகமோ அந்த பாகத்தில் நம்ம ராகு காலத்தையோ யமகண்டத்தையோ கணக்கு பண்ணணும். இதே இந்த 6-16 வர அன்னைக்கு வியாழக்கிழமையாக இருந்தால் 6-16லேருந்து 7-16 7-46 வரை யமகண்டம். சரி, இப்போ இந்த ராகு காலம் யமகண்டம் எப்படி நம்ம கணக்கு பண்ணுறது? எத்தனை மணிலேருந்து எந்த கிழமைக்கு எத்தனை மணிக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்கு சுலபமான வழிகளை இப்போ பார்ப்போம். அதாவது முதல்ல ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடியது யமகண்டம். யமகண்டம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பம் உதயத்தில் 6-7:30. இது 6 மணிக்கு உதயம் 6 மணிக்கு அஸ்தமனமாக இருந்தால் மற்ற நாளில் அந்த உதயத்திலேருந்து நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அடுத்தது வியாழக்கிழமையிலேருந்து தலைக்கீழே கணக்கு பண்ணிகிட்டே போய் வெள்ளிக்கிழமையில் முடிக்கணும். வியாழன் 6-7:30, புதன் 7:09, அடுத்தது செவ்வாய் 9-10, திங்கட்கிழமை 10:12, ஞாயிற்றுக்கிழமை 12:01, சனிக்கிழமை 1:03, வெள்ளிக்கிழமை 3:04. ஒரு பாகம் மீதி இருக்கும். 7 நாளைக்கு 7 பாகம். அதே மாதிரி குளிகன்னு உண்டு. பொதுவாக நித்தியம் நமக்கு ராகு காலமும் யமகண்டமும் நித்தியம் நமக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த குளிகன் எப்பயாவது பார்க்க வேண்டி வரும். அந்த சமயத்தில் குளிகனை எப்படி கணக்கு பண்ணுறதுன்னா அதுவும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சனிக்கிழமையில் ஆரம்பித்து தலைக்கீழே போய் ஞாயிற்றுக்கிழமையில் முடியும். சனிக்கிழமை 6-7:30, அதுக்கப்புறம் அப்படியே வெள்ளிக்கிழமை 7:09ங்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3:04 முடியும். இப்போது ராகு காலம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அது கொஞ்சம் சுலபமான ஒரு வழியை வச்சுட்டு பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃப்ரேஸ், அதை நம்ம தமிழில் அழகாக ஒரு வாக்கியம் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுட்டா அடுத்தடுத்து எந்த நாள்னு கணக்கு பண்ணிக்கிறதுக்கு ஈஸி. அதாவது, திருவிழா சந்தடியில் வெயிலில் புரண்டு விளையாடி செல்வது நியாயமோ? இதுதான் திருவிழா சந்தடியில் வெயிலில் புரண்டு விளையாடி செல்வது நியாயமோ அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுட்டுட்டா ராகு காலம் கணக்கு பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். திருவிழா அந்த முதல் எழுத்து திங்கள், சந்தடியில் முதல் எழுத்து சனிக்கிழமை, வெயிலில் வெள்ளிக்கிழமை, புரண்டு புதன்கிழமை, விளையாடி வியாழக்கிழமை, செல்வது செவ்வாய்க்கிழமை, நியாயமோ ஞாயிற்றுக்கிழமை. அந்த வழியில் நம்ம இதை ஞாபகம் வச்சுட்டா 7:09 9:10 அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில் 6 மணிக்கு உதயம் 6 மணிக்கு அஸ்தமனமாக இருந்தால் 4:30லேருந்து 6 மணிக்கு அது பூர்த்தி அடையும். ஒன்று அஸ்தமனத்தோடு முடியும், ஒன்று அஸ்தமனத்தில் ஆரம்பிக்கும். யமகண்டம் உதயத்தில் ஆரம்பிக்கும், ராகு காலம் அஸ்தமனத்தில் முடியும். 8 பாகத்தில் ஒரு பாகம் மட்டும் விட்டுடணும். மீதி அந்தந்த நாளில் உதயத்திலேருந்து கணக்கு பண்ணி அந்த 1:30 மணி சராசரி, 1:30 மணி அவகாசங்கிறது சராசரி. சூரிய உதயத்திலேருந்து தான் அதை கணக்கு பண்ணி கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம சுலபமாக இந்த ராகு காலத்தை புரிஞ்சுக்க முடியும். இந்த உதயாதி நாழிகை அப்படிங்கிறது என்னங்கிறத இனிமே வரக்கூடிய பதிவுகளில் இந்த நாழிகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம்.